வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அடுத்த 10 நாட்களுக்கும் மக்களை தேடி சந்தித்து தாவேகா வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு வேண்டுகோள் வையுங்கள். கட்சியினருக்கு தாவேகா தலைவர் விஜய் கோரிக்கை. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். தஞ்சாவூரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி ஒரு கேலிக்கூத்தான கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. சென்னையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளின் சோதனையில் 100 டம்மி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பறிமுதல். முதல்வரின் திறன் பற்றியும் 2G வழக்கு பற்றியும் ராசா பேசியுள்ளது எங்களுடைய பிரச்சாரத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்துள்ளது. அண்ணாமலை தகவல். மகிழா காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து அசனா சையத் நீக்கம். கட்சி மேலிடம் உத்தரவு. தற்போதுள்ள மக்கள் வரவேற்பையும் கூட்டத்தையும் பார்க்கும்போது 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பிரச்சாரத்தையும் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். அரசியல் தலைவர்களுக்கு டிஜிபி ராய் ரத்தோர் உத்தரவு. மீண்டும் தேதி குறித்து கள் இருக்குவேன். என்னை வந்து சுடுங்கள் பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து குஷ்பு தேர்தல் பிரச்சாரம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நெல் கொள்முதல் தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சி நடைபெற்று வருகிறது. PR பாண்டியன் குற்றச்சாட்டு. மகளிரின் ஒவ்வொரு வாக்கும் திமுகவுக்கு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வாக்காக இருக்க வேண்டும். சாத்தூர் தொகுதியில் நயனா நாகேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து GK வாசன் தேர்தல் பிரச்சாரம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.